ஜும்மா மஸ்ஜித். அவருக்கு ஷாஜகான் கட்டினது தான். அதாவது நம்ம பார்த்தோமே ரெட் ஃபோர்ட், அது கட்டி முடித்து கொஞ்ச நாள் கழித்து அவர் கட்டினது தான் இந்த ஜும்மா மஸ்ஜித். ஸோ ஆனால் இதை கட்டினதுக்கு வந்து டிசைன் பண்ணவர் அவர் கிடையாது. இதை டிசைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு புக்காரா, நம்ம போகிறோம்ல உஸ்பெகிஸ்தான், அங்கே உள்ள ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அவர் டிசைன் பண்ணார். கஃபூர் அப்படின்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அவர் தான் இந்த இதை டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ நம்ம போய் சமர்கண்ட்லாம் பார்க்க போகிற இதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, மதராசாலாம் இருக்குது. ரெஜிஸ்தான்னு ஒரு மதராசா இருக்குது. அதெல்லாமே வந்து இந்த மாதிரி டிசைனில் தான் இருக்கும். ஏன்னா இதை டிசைன் பண்ணவர் வந்து இதில் உள்ள ஆள் புக்காராங்கிறது உஸ்பெகிஸ்தானில் இருக்கிறது. ஸோ அங்கே உள்ள ஆளுங்கிறதுனால அந்த பேட்டர்ன்லாம் வந்து அதே மாதிரியே இருக்குது. இதுதான் மஸ்ஜித். ஸோ வந்து கண்டிப்பாக பாருங்கள் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து இப்போ அதை வந்து இப்படி ஒரு தாஜ்மஹால் பேட்டர்னில் வந்து பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் பேசிக்கலி எல்லாமே வந்து அந்த முஸ்லீம் அவங்க முகல் பீரியடில் உள்ள அவங்க சமர்கண்டு அவங்க இருந்தால் இவங்கெல்லாம் வந்தாங்க, பாபர்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் எல்லாமே. ஸோ முகல் பீரியட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். உள்ளே வந்து வீடியோ இதெல்லாமே வந்து எடுக்கக்கூடாது, ஏன்னா தொழுகை நடக்கிற இடம். ஸோ நம்ம அங்கே போய் வீடியோ எடுக்கக்கூடாது. சில இடத்துல விடுவாங்க, டர்க்கி இங்கே எல்லாமே வந்து விடுவாங்க, ஆனால் இங்கே வந்து விட மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம உள்ளே போகக்கூடாது. மற்றவருடைய மத உணர்வுகளை நாம் மதிக்க வேண்டும். அதனால் நம்ம இங்கே இருந்து வீடியோ எடுக்கணும். அங்கே உள்ளே தொழுதுட்டுருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ வந்து கண்டிப்பாக பாருங்கள் கட்டடக்கலை அங்கே ஃபுல்லாக வந்து மேலே அப்படி குரான்லேயே எழுதியிருக்கிறாங்க. குரானில் உள்ள அந்த அரபிக்கா உருதா எனக்கு தெரியல, ஏதோ அந்த அரபிக் தான் நினைக்கிறேன். அதில் அப்படியே எல்லாமே எழுதியிருக்கிறாங்க, இது வச்சுருக்காங்க. ஸோ மெயினாக இந்த டூம் ஸ்டைலு இவங்களுடைய அந்த வாசல் அந்த இது வந்து இப்படி இருக்கும் பயங்கரம். உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியாது, இந்த ஹைட் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், அப்படி இருக்கும். இது பிரம்மாண்டமாக இருக்கும். இது வந்து மினார்மாங்க, தூண்கள். அது வந்து நார்மலி எல்லா இதுலேயுமே இருக்கும். அங்கே ஒரு வாசல், எல்லா இடத்துலையும் வாசல் இருக்கும். அங்கே ஒரு வாசல், இங்கே ஒரு வாசல், இங்கே ஒரு வாசல். சார்மினாரில் அதனால தான் 4 இது இருக்கிறதுனால தான், 4 தூண்களோட வாசல் இருக்கிறதுனால தான் சார்மினார். ஓகே, இனி நம்ம சாப்பாட்டை ஆரம்பிக்கலாமா? அதை தேடி கண்டுபிடிக்கணும். இந்த தெரு ஃபுல்லாக சாப்பாடாக தான் இருக்குது. பார்ப்போமா? பார்ப்போம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான். எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான். இவருங்க ஆட்டு தலையை சுட்டுட்ருக்காங்க பாருங்க, தெரியுதா? ஆட்டு தலை, ஆட்டுக்கால் சுட்டு வைக்கிறாங்க. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கண்டினியூவாக ஃபுட்டு தான். நம்ம வந்து 2-3 கடை இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதாவது அஸ்லம் சிக்கன்னு ஒரு கடை, அப்புறம் ஹாஜி ஹுசேன் நினைக்கிறேன், அவருடைய சிக்கன் ஃப்ரை, இது வந்து யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ். இது போக ஜவஹர், குரேஷி கபாப் அதெல்லாம் ஃபேமஸ்ஸு. நம்ம பார்ப்போம். நம்ம ஒன்று ஒன்றா 2-3 எல்லாமே நான் சாப்பிட முடியாதுல தனியாக, அதனால் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுவோம். அதாவது அஸ்லாம் சிக்கன் சாப்பிட்லாமா? இது பிராண்டு 2-3 இடத்துல இருக்குது. இன்னொரு இடத்துல ஒரு ஆள் உட்காந்துருப்பார், அதுதான் பார்க்குறேன். சரி, என்னாலும் பார்ப்போம். நம்ம இங்கே அவங்க இதில் வந்து பட்டர் இது பண்ணி விற்பாங்க. இப்படி பட்டரை காய்ச்சி அந்த சிக்கனில் ஊற்றுவாங்க. ஏன்னா ஆப்கான் சமோசான்னு சொல்லிட்டு மட்டன்லேயே சமோசா பண்ணுறாங்க. ஷவர்மா மாதிரி பண்ணி அதை சமோசா மாதிரி விற்கிறாங்க. இதனால இங்கே விதமாக ஃபுட் இருக்கும். என்னெல்லாம் நீங்கள் வேணாலும் சாப்பிட்லாம். அதில் அந்த அஸ்லாம் சிக்கன் வந்து வேற ஒரு இடத்துல தான் பார்த்துருக்கேன். இன்னொரு பிரான்ச் வேறு இருக்கான், அதையும் பார்ப்போம். அதான் ஓல்டு பிரான்ச்சு, அங்கே போய் பார்ப்போம். இதுதான்
ரொம்ப முதல்ல ஆரம்பித்த அஸ்லாம் சிக்கன். இங்கேதான் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்கே போனாலும் என்னென்னமோ ரசம் வச்சுருக்காங்க. சிக்கன் இது பண்ணிட்டு அப்படியே அவர் எதோ கூப்பிட்றாரு. ஃபஸ்ட்டு लीड कर ये मोहब्बत का शरबत है. अच्छा இது வந்து இந்த இதை டிக்கா வச்சுட்டு இதில் வந்து க்ரீமை ஊற்றி தருவாங்க. சாப்பிடுவாங்க ஒரு பாட்டில். ஹலோ இது எல்லாமே க்ரீம் தான். க்ரீமை தான் அந்த சிக்கனில் ஊற்றி தருவாங்க. இதுதான் அஸ்லாம் சிக்கனோட மெனு. பட்டர் சிக்கன் ஆஃப்னா 350, ஃபுல்னா 660 அப்படியே போகுது. நான் கோட்டர் தான் சொன்னேன் ஒரு, ஏன்னா நான் அந்த ஹாஜி முகமது ஹுசேன் சிக்கன் ஃப்ரை வேறு சாப்பிட்டு பார்க்கணும்ல, அதனால் இது கோட்டர் தான் சொன்னேன். பட் இது என்னென்னா அவங்க வந்து பட்டர் அப்படியே சூடு பண்ணி அந்த சிக்கன் டிக்கா மாதிரி இதில் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் க்ரீம், மில்க் க்ரீம் இருக்குல்ல, அதை அப்படியே ஊற்றுவாங்க. வரட்டும், வந்த உடனே சாப்பிட்டு பார்த்தா நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப காரமாக இருக்காது, ஒரு மாதிரி இந்த மில்க் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். எனக்கு சில சமயம் பிடிக்கும், ஏன்னா நான் க்ரீம் சிக்கன்லாம் சாப்பிடுவேன், அதனால் பிடிக்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்துச்சு பாருங்க, இதுதான் இந்த ஃபேமஸ். இது அஸ்லம் சிக்கன், க்ரீம் சிக்கன். இது வந்து பட்டர் தான், ஃபுல்லாக பட்டரும் க்ரீமும் தான் போட்டு ஃபுல்லாக மெல்ட் பண்ணி சிக்கன் வந்து டிக்கா மாதிரி பண்ணி அதை கொடுப்பாங்க. நான் டேஸ்ட் பண்ணுறதுக்காக இது ஒரே ஒரு இது வாங்கினேன். இது நம்ம இன்னும் நிறைய சாப்பிடுவோம். இது ஒரு கோட்டர் தான் வாங்கினேன். கோட்டரே இவ்வளோ இருக்குது. ஆஃப்லாம் வாங்கினா அவ்வளோதான், சாப்பிடவே முடியாது. ஸோ சாப்பிடுவோமா? சிக்கன் பட்டரில் போட்டு அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் காரம்லாம் இல்லை, காரம் இல்லாமல் வெறும் இது மட்டும்தான் இருக்குது. இப்போ எனக்கு கொடுத்துருக்கு, ஆனால் எல்லாருக்கும் பிடிக்காது. ஆனால் நம்ம ஒரு காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு அது பிடிக்காது. எனக்கு ஓகே, நல்லா தான் இருக்குது. ஒரு வித்தியாசமான ஃபுட்டு, க்ரீமி. இது இங்கே நம்ம ஊரில் ஆப்கான் தந்தூரின்னு சொல்லி போடுவாங்க, அதுவும் இட்டு தான் இருக்கும். ஸோ ட்ரை. அப்படியே இந்த ருமாலி ரொட்டி எடுத்து அந்த க்ரீமில் வச்சு அப்படியே பரட்டி, அந்த க்ரீமில் அப்படியே பரட்டி என்ன டேஸ்டாக இருக்கும். ஆனால் ஹெவியாக இருக்கும், ஆனால் நல்லா செம்ம டேஸ்ட்டு. விரும்பி என் பசங்களாம் கொடுத்தா செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் பிடிக்காது, நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்குமாங்கிறது சந்தேகம் தான். இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு. ரொம்ப காரசாரமாலாம் எதிர்பார்க்குறாங்க, நல்லாயிருக்கு. சுட்டு எடுக்கிறாங்க, எடுத்துட்டு க்ரீம் அப்படியே காய்ச்சி அப்படியே ஊற்றுறாங்க. கொஞ்சம் புளிப்பு வேறு இருக்குது அப்படி. இந்த அச்சா நைட் இதுதான் இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸான ஃபுட், இஸ்லாம் சிக்கன். சரிங்களா? சிக்கன் போட்டு அந்த க்ரீமை அந்த அப்படியே சூடு கொடுத்துட்டே இருக்காங்க. பட்டர் க்ரீம் அதை போட்டு ஊற்றி ஆனால் என்ன ரொம்ப சாப்பிட்டா திகட்டிடும். இல்லை, எல்லா இடத்துலையுமே விதவிதமாக ஏதாவது ஃபுட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இந்த இங்கே நிகாரின்னு ஒன்று ரொம்ப ஃபேமஸ். அதாவது மட்டனை அப்படியே ராத்திரி ஃபுல்லாக வச்சு வற்ற வச்சு அதை கொடுப்பாங்க, நிகாரி. பார்ப்போம், நம்ம டெல்லியில் ஒரு 2 நாள் இருப்போம், அப்போ எங்கேயாவது சாப்பிட முடிஞ்சுன்னா சாப்பிடுவோம். ஒரு ஃப்ரைடு சிக்கனை சாப்பிட்ணும், இதிலே வயிறு ஃபுல்லாகிரும் போல் இருக்க. எவ்வளோ தான் நம்ம சாப்பிட முடியும்.
இங்கே வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணணும்னா ஏகப்பட்ட ஃபுட் இருக்குது. ஆனால் சுத்தத்துக்கு இங்கே ரொம்ப தூரம். சுத்தம் தேடி வர்றவங்க கண்டிப்பாக இது பண்ணாதீங்க, சுத்தம்லாம் இருக்காது. क्या नाम? मोहम्मद वकील। मोहम्मद वकील। दिस इज शरबत का मोहब्बत मोहब्बत की शरबत। का शरबत। मोहब्बत का शरबत। ஓகே, சும்மா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து வாட்டர் மெலான் இதெல்லாம் போட்டு இங்கே உள்ளவங்களோட ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்பத். 30 का 50 का சாப்பிட்டு பார்ப்போமா? எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போமா? சும்மா டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான், எனக்கு சாப்பிட்ற மூடே இல்லை. ரோஸ் மில்க்கு, வாட்டர் மெலான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணால் வருது, அப்படி ஒரு டேஸ்ட்டு. ஸோ வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். முகபத் கா சர்பத் தான். எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்ற சொன்னேன், ஏன்னா வாட்டர் மெலான் இதெல்லாம் இருக்குது. ஸோ டேஸ்டியாக தான் இருக்குது. ரோஸ் மில்க் வாட்டர் மெலான்லாம் மிக்ஸ் பண்ண பண்ணுங்க, அது மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணுங்கள் முகபத் கா சர்பத். என்னமோ பக்கோடா வடை எல்லாமோ பண்ணிட்டு ராட்சச பூரியாக இருக்குது, பெரிய பூரி. இதெல்லாம் என்னமோ ஒரு சாப்பாடு. இதான் இங்கே நம்ம எல்லாம் சாப்பிட முடியாது, ரொம்ப காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது, இதை பார்த்து எதாவது இது ஒரு மாதிரி இந்த வடை மாதிரி இருக்குது. பஜ்ஜி வடை இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பஜ்ஜி போண்டா இது ஏதோ பூரி தான், எனக்கு என்னன்னு தெரியல. எவ்வளோ பெருசு இருக்குது எனக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில, பெருசாக இருக்குது. அந்த ஹாஜி முகமது ஹுசைன் ஹோட்டலில் வந்து சிக்கன் ஃப்ரை ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் சாப்பிடுவேன், என் வயிற்றுல இடம் இல்லை, அதனால். ஏன்னா அந்த இது அஸ்லம் சிக்கன் சாப்பிட்டதே திகட்டிடுச்சு. ஒரே ஒரு லெக் பீஸ் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். இதுதான் அவங்க ரேட்டு. கேஷ் தான் மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் ஹாஜி முகமது சிக்கன், ஹாஜி முகமது ஹுசேனோட ஃப்ரைடு சிக்கன். கேஎஃப்சி மாதிரி இங்கே ரொம்ப ஃபேமஸ். இந்த பீஸ் வந்து 140 ரூபா. இதுக்கு இது ஒர்த்தா அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். டேஸ்ட் பண்ணுவோமா? நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே உள்ள மசாலா ரொம்ப ஓவராக இருக்குது. இங்கே உள்ள மசாலா இந்த சட்னிலையும் சரி, ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் இது. ஏன்னா சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்குது. ஆனால் ஆனால் பயங்கர ஹைப்பிங்க. ஆனால் ஒத்து தான் 140க்கு கேஎஃப்சி மாதிரி தான் இது. டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக தந்தால் ட்ரை பண்ணுங்க. ஆனால் இங்கே கேஷ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, இது கிடையாது. இது சட்னி இதுவும் வச்சு முட்டி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஆனால் நார்த் இந்தியன் மசாலா ஸோ ட்ரை பண்ணுங்கள். அந்த சட்னி வந்து கொஞ்சம் காரமாக இருக்குது, அது ஒரு மசாலாவோடு இருக்குது. எனக்கு ஓகே தான், நல்லாயிருக்கு. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இனி நான் எடுத்து பைட் எடுத்து அப்படி சூப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாஜி முகமது ஹுசேன் ரொம்ப வருஷமாக இருக்கா இங்கே. ஆக்சுவலாக ஒருத்தர் வயசானவர் தான் போட்டுட்ருப்பார், இப்போ தான் மாறிட்டார். இப்போ வேறு யாரோ போட்டுட்ருக்காங்க. முன்னாடி இங்கே அவர் உட்காந்துருப்பார், அப்படி அவர் தான் போட்டுட்ருப்பார். சரி, அப்போ நான் அந்த இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். அடுத்து எதாவது சாப்பிட முடியும்னா சாப்பிட்றேன், இல்லைன்னா கிளம்ப வேண்டியதான். பாருங்கள், பொரிச்சு மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு பொரிச்சு எடுத்து போட்டுருந்தோம். அதில் முன்னாடி வேற ஒருத்தர் இருப்பார், அவர் தான் தொடங்கினது. அப்படியே பொரிச்சு எடுத்துகிட்டே இருப்பார். இது வந்து ஃபுல்லாக எப்போவுமே பயங்கர கூட்டமாக இருக்கும். இவங்களுடைய கேஎஃப்சி அவ்வளோதான், நல்லா தான் இருக்குது.
இந்த சட்னி ஒன்று கொடுத்தாங்க. இதில் என்ன மசாலா என்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்குது. நம்ம மக்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஆனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு இது ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம். ஓகே, இதுதான் முகமது ஹுசேன் சிக்கன். ஆஜி முகமது ஹுசேன் சிக்கன். இந்த ஏரியா ஃபுல்லாக ஆப்கானிஸ்தான் அது இது அப்படின்னு தான் இருக்கும். இந்த தெருவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எதை சாப்பிட்றது இருந்தால் பார்த்தீங்கன்னா கபாப் போட்டுருக்காங்க. ஃபுல்லாக இது ஃபுல்லாக கபாப்பு வரிசையாக அடிக்கிட்டு இந்த மாதிரி எவ்வளோ தான் நம்ம சாப்பிட முடியும். இல்லைன்னா இதையும் சாப்பிட்ருக்கலாம். டேட்ஸு இது எல்லா இடமும் ஏதாவது சாப்பிட்ற ஐட்டமாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே நம்ம பார்த்தீங்கன்னா रबड़ी ரபடி शाही टुकड़ा இந்த ரபடி क्या भूल गया चार டேஸ்ட் பண்ண தான் இருக்கு. ஆனால் எனக்கு இவ்வளோ சாப்பிட வேணும். शाही टुकड़ा टुकड़ा भी तो रबड़ी सागी टुकड़ा विथ रबड़ी இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சும்மா டேஸ்ட்டுக்காக தான், நான் சாப்பிட போகிறதில்ல. இப்படி பால்கோவா மாதிரி இருக்குது. பால்கோவா ரபடி அதை அப்படியே ஊற்றி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக சுகர் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சுகர் அப்படியே அள்ளிக்கிறோம். ஆனால் இப்போ சும்மா ஒரு உங்களுக்காக தான் நான் அதை அப்படியே பாலை சுண்ட காய்ச்சி அப்படி எடுத்துருவேன். உங்களுக்காக தான் शाही टुकड़ा है ना ये அப்படி சாய் சுக்கடா அப்படி செஞ்சு ப்ரெட்டை வச்சு இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்தால் இதையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடை தான் இருக்குது. சாகி கூல் பாயிண்ட் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஃபுல்லாக கொடுப்பாங்க. நான் கொஞ்சம் தான் இது பண்ணேன். சும்மா ஒரு இதுக்காக டேஸ்ட் பண்ணுறதுக்காக வாங்கினேன். ஓகே, சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எங்கே பார்த்தாலும் ஃபுட்டு தான். ஸோ வரவங்க வயரை நல்லா திறந்து வச்சுட்டு இது பண்ணுங்கள். இந்த ஹோட்டல்லையும் நல்லா இருக்குன்னாங்க. எனக்கு லைஃப்பில் இந்த இடம் இல்லை. இங்கே நிகாரி சிக்கன் சங்கான்சி இதெல்லாம் நல்லா இருக்குன்னாங்க. அல் ஜபகர் அங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த குரேஷி கபாப் கார்னர் ரொம்ப ஃபேமஸ். இங்கே வந்து கபாப் ரொம்ப இதாக பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். நான் வாங்குகிற ஒரு ஸ்டாட்ரு எனக்கு இல்லை, அங்கே இன்னொரு ஆள் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்காக வாங்கிட்டு போகிறேன். ஒரு இது போட்டு கொடுப்பாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு அவன் கூட சேர்ந்து டேஸ்ட் பண்ணி சொல்லணும்னு சொல்கிறேன். சும்மா பார்சலுக்கு டேஸ்ட் பண்ணி இங்கே இந்த ஷீக் கபாப்மாங்க. இதுவும் ரொம்ப ஃபேமஸ். ஸ்பெஷலி இந்த குரேஷி கபாப் கனர். இது மட்டும் சாப்பிட முடியாமல் வயத்தில் இடம் இல்லாமல் இருந்தேன். ஸோ இது அவனுக்கு வாங்கிட்டு போகிறேன். ஸோ அங்கே போய் டேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தான் போகிறதுக்கு இன்னொருத்தரும் ஜாயின் பண்ணுறாரு. யாருன்னு தெரியல. மிஸ்டர் பாஸ்கர். இவருக்கு தான் அந்த குரேஷி கபாப் வாங்கிட்டு வந்தேன் நான். வெல்கம். டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவார் பாஸ்கர். இது பேர் என்ன சொன்னேன்? கபாப் குரேஷி எழுதியிருக்கான் பாரு. குரேஷி கபாப். ஆ, ஏர்போர்ட்டுன்னு பார்க்காம எப்படி அவசரமாக தின்றாரு பார்த்தீங்களா? நானும் சாப்பிட்ருந்தேன். ஏற்கனவே எவ்வளோ தின்னாச்சு. நீ இறங்குடா, இது ரொம்ப தூரம் போகணும். நல்லா இருக்குது. சூடாக சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். ஜூஸியாக தான் இருக்குது. அந்த வீடியோ முதல்ல முடிக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ இங்கே வர வந்து நம்ம ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறம் அங்கே இறங்கினதுக்கப்புறம் முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஹலோ, இங்கே தான் டியூட்டி ஃப்ரீ கிட்ட நிற்கிறேன். பாஸ்கர் முதல் வெளிநாட்டு பயணத்தை வெற்றிகரமாக தொடங்கிவிட்டார். இதுதான் ஒரு வாழ்க்கையில் முதல் தடவையாக ஃபாரினுக்கு வராரு. ஹாப்பியா? இமிகிரேஷன் ஆஃபீஸர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் முதல்ல போகிறேன். நல்லபடியாக வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதமே வாங்கிட்டான். அந்த அளவு இது பண்ணிட்டான். இதுதான் டெல்லி டியூட்டி ஃப்ரீயில்
தம்மு கிம்மு வாங்கணும்னா வாங்கிக்கோ, நீ தான் தம் அடிப்பேன். அதெல்லாம் ஓகே. டெல்லி ஏர்போர்ட் வந்து சென்னை ஏர்போர்ட்டோட நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் வந்து நீட்டாக தான் வச்சுருப்பாங்க. ரெட்லிங் வாட்ச்சு, ஏவியேட்ரு எல்லாத்துக்கும் இருக்குது. செட் பீக்கர் ரெட்லிங் வாட்ச் வாங்கிக்கிறியா? எல்லாம் ஹை பிராண்டட் இது எல்லாமே இருக்கும். எல்லாம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஏன்னா அவன் ஏர்போர்ட் வாடகையும் சேர்த்து இப்போ எடுக்கணும். எதுக்கு இங்கே லைனில் நிற்கிறாங்க இப்போ எல்லாரும்? ஹோட்டல் இது ஸ்டே பண்ணுறதுக்கு எங்கே ஃப்ரீ ஒய்ஃபைடா அதுக்கு தான். இப்போ ஃப்ரீ வைஃபை பண்ணிட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நம்ம வந்து முதல்ல லான்ச் எங்கன்னு கண்டுபிடிச்சி லாஞ்சில் போய் உட்காருவோம். காலையில் சென்னையில் உள்ள லாஞ்சில் பார்த்தோம். இப்போது டெல்லியில் உள்ள லான்ச். இது பெரிய லான்ச். இதில் இடம் இருக்குது. அது மாதிரி ஃபுட் வெரைட்டிஸும் அது மாதிரி இருக்குன்னு சாசஸ், ஜீராஸ், சப்ஜி, சிக்கன் கறி. திஸ் நாட் சேட் ஓகே, உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. சரி, இங்கே வந்து லைட்டாக சப்பாத்தியும் பன்னீரும் சிக்கன் கறியும், ஆந்திரா சிக்கன் கறியும் சாப்பிட்டு நைட் டின்னரை பிடிச்சி விடுவோம். ஏன்னா ஏற்கனவே மத்தியானம் ஹெவியாக சாப்பிட்டது. இந்த ஜூஸ் ஏதாவது சாப்பிட்டு அந்த சேர் எடுத்து போட்டு ஜூஸ் ஏதாவது சாப்பிட்டு முடிச்சுருவோம். இங்கே வந்து ஃபுட்டு மாத்திரம் இல்லை, ஆல்கஹாலுமே ஃப்ரீயாக சர்வ் பண்ணுறாங்க. பாருங்க, பாஸ்கர் ஒரு ஓட்கா வித் ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி வச்சுருக்காரு. என் பக்கத்துலேயே இல்லையடா. ஆமாம், நான் தான் லைட்டாக ஒரு ஓட்காவும் ஆரஞ்சு ஜூஸும். ஓகே, டெல்லி லான்ச்சுக்கு வரவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி போடாதீங்க. ஓகே, இது நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டு நம்ம பார்க்கலாம். சும்மா ஜஸ்ட்டு ரிலாக்ஸ்க்கு. ஸோ ஃபைனலி ஏர்க்ராஃப்டில் வந்து ஏறி உட்காந்தாச்சு. செம்ம டயர்டு. காலைல இருந்து 2 மணிக்கு வந்துச்சு. அப்படியே சுற்றி செம்ம டயர்டு. இனி அங்கே போய் சேரும்போது 1:30 மணி, ரூம் போய் சேரும்போது 2-2:30 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் காலைல இருந்துச்சு திருப்பி சுற்றணும். ஓகே, நாம் வந்து இன்றைக்கி இப்போ போகிற ஏர்க்ராஃப்ட் வந்து ஏர்பஸ் 321 A321 அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன A321? ஏர்பஸ்னால் என்ன? நிறைய பேர் அப்படி கேட்டிருக்காங்க. A321னா என்ன? போயிங் 777 அப்படிம்பாங்க. ஏர்பஸ், நான் வந்து ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்னு தெரியும். அதனால் கொஞ்சம் பேசிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏர்பஸ்ஸுங்கிறது இப்போ டாட்டா மஹிந்திரா அப்படிங்கிற மாதிரி ஏர்பஸ்ஸுங்கிறது ஒரு கம்பெனி, போயிங்கிறது ஒரு கம்பெனி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஏர்பஸ்ங்கிறது ஒரு இது. அதனால தான் அதில் வரது தான் A321, 330, 340, 350 அப்படி வரும். பிறகு வந்து போயிங் 777, 737, 787 அப்படிங்கிற மாதிரி அதில் போகும். இதில் ஏர்பஸ்லேயும் நிறைய மாடல் இருக்குது. வேர்ல்டில் வந்து அதிகமாக இதை தான் யூஸ் பண்ணுவாங்க கமர்ஷியல் ஃப்ளைட்டுக்கு. இது போக வந்து இது வந்து டர்போ ஜெட் அப்படிங்கிறது தான் வரும். டர்போ ஜெட்டுங்கிறது வந்து ஜெட் இன்ஜின். டர்போ ப்ரோப் ATR அப்படிங்கிறதெல்லாம் வந்து டர்போ ப்ரோப். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜின் இந்த விங்ஸு, அதாவது ரெக்கையில் சைடில் வந்து என்ஜின் இருக்கும். அதில் வந்து ப்ரொப்பல்லர் இருக்கிறதெல்லாம் வந்து டர்போ ப்ரோப்பு. அந்த ப்ரொப்பல்லருங்கிறது வந்து அப்படி இந்த காத்தாடி மாதிரி அப்படி சுற்றுறதை பார்த்துருக்கீங்கள, அதுதான் வந்து டர்போ ப்ரோப்பு. இல்லாமல் அப்படி உருண்டையாக அப்படி பெருசாக இருக்குல்ல, அதுதான் என்ஜின். சரி, ஃப்ளைட் எப்படி பறக்குது? ஐயோ, பேச விட மாட்டாங்களே. ஃப்ளைட் எப்படி பறக்குது? ஒரு கார் வந்து என்ஜின் வந்து எப்படி முன்னாடி இழுத்துட்டு போகுது, அதே மாதிரி தான் ஃப்ளைட்டோட என்ஜின் வந்து முன்னாடி இழுக்கும். ஃப்ளைட்டில் வந்து ஃப்ளாப்பு, அதாவது இந்த ரெக்கையில் வந்து சைடில் இப்படி ஃப்ளாப்புங்கிறது இது இப்படி வந்ததுன்னா அதில் வந்து காற்றடிச்சு இப்படி மேலே போகும். இப்போ இந்த இப்படி இருக்குதுன்னா அதில் வந்து காற்றடிச்சு அப்படி வந்து அதில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஃப்ளாப்பு, ஏலிரானு, ரடாரு, ஃபின்னு அப்படின்ட்டு அது எல்லாமே நான் வந்து ஒரு படமாக போட்டு காமிக்கிறேன், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளைட் பறக்கிறதுக்கு உதவுது. அப்போ வந்து என்ஜின் வந்து முன்னாடி அது அந்த மாதிரி இது வந்து மேலே போகிறதுக்கு உதவுது. மேலே போனதுக்கப்புறம் வந்து என்ஜின் வந்து முன்னாடி எடுத்துகிட்டே போகுது, அப்படியே முன்னாடி போகுது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயம் ஃப்ளைட்டு. அப்புறம் நிறைய விஷயங்கள் ஃப்ளைட்டில் வந்து இந்த ஹேண்ட் பேக்கேஜு, லக்கேஜு
ஹேண்ட் பேக்கேஜுங்கிறது வந்து நம்ம கையில் வந்து எடுத்துகிட்டு வர்ற இது பேக்கேஜ் தான் ஹேண்ட் பேக்கேஜ். செக்இன் பேக்கேஜுங்கிறது வந்து நீங்கள் வந்து லக்கேஜ் வந்து அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இதுக்கு வந்து ஒரு இதை சுற்றி அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து அவங்க வந்து போட்டுருவாங்க. அது வந்து கீழே வந்து அவங்க ஸ்டோரேஜ் இடத்துல வந்து இது வச்சு திருப்பி வந்து நீங்கள் இறங்கும்போது அந்த இதில் பெல்ட்டில் கன்வேயர் பெல்ட்டில் வரும். இதுதான் வந்து இது செக்இன் பேக்கேஜ். ஸோ இதெல்லாம் தான் ஃப்ளைட்டோட ஒரு பேசிக் திங்ஸு. சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன நாலேஜ், அவ்வளோதான். ஓகே, இனி நான் வந்து அங்கே இறங்கிட்டு எமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அதாவது டாக்ஸி வந்து இப்போ சென்ட்ரல் ஏஷியன் வந்து இந்த ரஷ்யாவோட இருந்த நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து யாண்டெக்ஸ்கோ அப்படிங்கிற ஒரு ஆப் தான் முக்கியம். அந்த யாண்டெக்ஸ்கோ இதில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டாக்ஸி எல்லாம் அதில் செலக்ட் பண்ணி போய்க்கலாம். இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஸோ அதனால் இந்த யாண்டெக்ஸ்கோவில் போங்க. பகல்லலாம் நானும் பஸ்ஸெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ ராத்திரி 1:30 மணிக்கு போகிறதுனால நீங்கள் வந்து அந்த ஆப் மூலமாக ஒரு டாக்ஸியை பிடிச்சி போங்க. ஸோ அதை பார்த்துட்டு அது மூலமாக போயிட்டு நான் வந்து தகாருங்கிற ஒரு ஹோட்டலில் தான் தங்குறேன். சரி, என்னுடைய இது வந்து எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி போனால் எப்படி இருக்கும். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு பேக் பேக்கர் பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க. நான் எப்போவுமே சொல்கிறது வணக்கம் குடும்பங்களே தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா ஃபேமிலிஸ் தான் என்னுடைய டார்கெட்டாக இருக்குது. ஸோ அவங்க தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு ஃபேமிலி போனால் நான் பெரிய ஃபேமிலி இல்லை, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி போனால் எப்படி சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். அதனால் பயங்கர த்ரில்லிங் அட்வென்ச்சர் அப்படிலாம் நினைக்காதீங்க. த்ரில்லிங் அட்வென்ச்சர் முடிஞ்சால் அதையும் பண்ணுவேன். இல்லாமல் வந்து ஒரு ஃபேமிலி போனச்சுன்னா அவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி போனால் எப்படிலாம் அவங்க வந்து ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபாரின் கண்ட்ரி போனால் எப்படி சர்வே பண்ண முடியும், அதை தான் என்னுடைய இது. ஸோ தேங்க்யூ குடும்பங்களே. ஆல்ரெடியில் வந்து ஸ்னோஃபால் இருக்கிறதுனால ஃப்ளைட் டிலே. ஏன்னா வேறு சுற்றி போகிற ரூட் எடுக்கிறாங்க. சுற்றி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகுது. ஓகே, இந்த இதுக்கு கஜகஸ்தான் போகணுன்னா விசா தேவை இல்லையா? இல்லை, நம்ம வந்து விசா இல்லாமல் போகக்கூடிய ஒரு கண்ட்ரி இது. 14 நாள் விசா இல்லாமலே போகலாம். இதில் நம்ம சவுத்தில் வந்து இந்த கஜகஸ்தானை பற்றி அதிகமாக யாருக்கும் தெரியல. அவங்க எல்லோரும் ஏதோ ஒரு பாலைவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சென்ட்ரல் ஏஷியாவில் ஒரு மினி சுவிட்சர்லாண்டுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக இதை யூஸ் பண்ணலாம். நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் போகிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டே ஃபுல்லு. ஆமாம், ஸோ அவ்வளோ பேர் டெய்லி போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம இங்கேருந்து போகிறது, நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து அதிகமாக போகிறதில்ல. ஸோ அதனால் தைரியமாக போகிறோம். 14 நாள் விசா கிடையாது. நீங்கள் லே லடாக் போகிற மாதிரி ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகணுன்னா இங்கே தைரியமாக போகலாம். நாங்கள் வந்து அப்படியே பக்கத்தில் உஸ்பெகிஸ்தானும் போயிட்டு வந்துடலாம். ஒரு தடவை போகும்போது 2 கண்ட்ரியாக போயிடலாம் அப்படின்னா. ஆனால் உஸ்பெகிஸ்தானுக்கு வந்து விசா தேவை. அது வந்து ஆன் அரைவல் விசா. நம்மளே ஒரு ஃபோட்டோவும் பாஸ்போர்ட்டும் அப்டேட் பண்ணி விட்டால் ஒரு 3 நாளில் கிடச்சிடும். 1600 ரூபா அது. வரவங்க இங்கே ஒரு தஜகிஸ்தான் ஒரு 3-4 கண்ட்ரியை நீங்கள் ஒரே சமயம் பார்த்துட்டு கூட போகலாம். இல்லை இது மட்டும்தான் கஜகஸ்தான் மட்டும் ஒரு 3 நாளும் வந்துட்டு போகலாம். 4-5 நாள் நீங்கள் ஃபேமிலியாக ஒரு ஃபாரின் கண்ட்ரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். விசா தேவையில்லை. 14 நாளைக்கு தைரியமாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் முடித்து வந்தாச்சு. எந்த கேள்வியும் கேட்கல. ஜஸ்ட்டு பாஸ்போர்ட்டை கொடுத்தோடனே அடித்து கொடுத்துட்டாங்க. ஈவன் டாக்குமெண்ட்ஸ், ரிட்டன் டிக்கெட் எதுவுமே கேட்கல. நார்மலி நீங்கள் வரும்போது அப்படி வராதிங்க. ரிட்டன் டிக்கெட்டு, ஹோட்டல் புக்கிங் எல்லாம் வச்சுட்டு வாங்க. சேஃப்டி சில சமயம் கேட்கலாம். இன்றைக்கி எங்களை எதுவுமே கேட்கல. அதே மாதிரி எப்போவும் இருக்காது. ஸோ விசா இல்லாமல் ஒரு இடத்துக்கு ஈஸியாக வரதுன்னு கஜகஸ்தான் வாங்க. வெளியில் ஃபுல்லாக அப்படி பனி மூடி இருக்குது. -4 டிகிரி. ஓகே, நீ ரூம் போயிட்டு ரூமை காமிச்சு இந்த வீடியோ முடிச்சிடுவா. செம்ம குளிர். -7. -7? ஆமாம், -6. காலையிலேருந்து போகிறது பார்த்தியா? தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? இந்த யாண்டெக்ஸ் ஆப்பில் யாண்டெக்ஸ் புக் பண்ணுறோம். ஸோ இந்த இதை இது பண்ணிக்கோங்க. வெறும் 1530 தங்க 200 ரூபா தான் ஆகுது. ஸோ டாக்ஸியில் ஏறிட்டோம். ஃபுல்லாக பனியாக இருக்குது பார்த்தீங்களா? ரோடு ஃபுல்லாக சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கும் குறைஞ்ச பட்ஜெட்டில். இங்கேருந்து டாக்ஸி பிடிச்சிட்டோம். 1530 ரூபா ஆகிடுது.
கிட்டத்தட்ட 250 ரூபா தான் யாண்டெக்ஸில் பிடிச்சதுனால. இதே நீங்கள் தெரியாத இதில் வந்தீங்கன்னா அவன் பிடிச்சி உங்களுக்கு 20,000 30,000 டங்கேன்னு கிட்டத்தட்ட ஒரு என்ன 3,000 ரூபா 4,000 ரூபா அப்படின்னு வச்சு எடுத்துருவாங்க. ஸோ அதனால் யாண்டெக்ஸ். ஒரு வழியாக ரூம் வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் நம்ம 3 நாள் தங்க போகிற ரூம். 2 பெட்டு, இது ஒரு டாய்லெட்டு, சின்ன டாய்லெட்டு. ஓகே ரூம் தான். 16,000 டெங்கு ஒரு நாளும் இது பண்ணணும். ஏன்னா கிட்டத்தட்ட 3 நாளுக்கு வந்து 8,400 ரூபா வருது. ஸோ ஒரு லாங் ஜேர்னி. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். குட் நைட். பாய்.